ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம இட்ஸ் மீ கைஸ் சேனல். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நிறைய நாள் வச்சு, அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. அதுமாரி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு கொடுத்த சப்போர்ட் அப்படியே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஐஸ் அப்படின்னு. ஐஸ்னால் என்னடா சாப்பிட்ற ஐஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற ஐஸ் கிடையாது, இது வந்து பார்க்குற ஐஸு. சரி கைஸ், இந்த கேமோட கான்செப்டை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ட்ரோ கொஞ்சம் போட்டுருவோமா. இப்போ ஒரு கேவலமான சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேயோட சவுண்டு தான். இதில் வந்து இந்த செவத்தில் கண்ணு மாதிரி ஒன்று ஒட்டி வச்சுருக்காங்கல்ல, அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அந்த பேய் எங்கே வருது அப்படின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, இப்போ வந்து இந்த கேமில் எப்படி எஸ்கேப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த காயின் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா ரூம்லேயும் அட்லீஸ்ட் ஒன்றாவது கிடைக்கும். இது வந்து நம்ம 12 எடுக்கணும். எனக்கு இந்த மேட்ச் 12 கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் வந்து நிறைய மேட்ச்சில் வந்து 20 தான் கொடுப்பாங்க. என்னென்னு தெரில, எனக்கு இந்த வாட்டி 12 தான் கொடுத்துருக்காங்க. 12 எடுத்துட்டோன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸிட் டோர். சரி, வாயில் ஒரு ரோலிங் ஆகுது. அந்த எக்ஸிட் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிடணும். இதெல்லாம் ஒரு கேம் ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே சவத்தில் ஒரு கண் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படும். இந்த எக்ஸிட் டோரை பார்த்து வச்சுக்கிட்டாச்சு. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, இந்த ஃப்ளோர்லேயும் போய் பார்ப்போம். என்னடா அது, யாராது யாருக்கு தெரியும், இந்த பேய் போல். அப்புறம் கைஸ், இந்த கேம் நடும்போது நான் ஒன்று கவனிச்சிட்டேன். நான் இப்போ ஒருத்தனை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் இவன் வந்து பேய் கூட பேசுகிறான். என்னடா பேசுகிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து எழுத்துலாம் வருது. அந்த பேய் வந்து அப்படியே ஏதாவது கேள்வி கேட்குது இவன்ட்ட. கேள்வினா நார்மலான கேள்வியில் சும்மா இந்த பேய்ங்கன்னா கேட்குற மாதிரி சும்மா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனும் அதுக்கு பதில் சொல்கிறான். நானே அதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கவனித்தேன். ஏன்டா இவன் பேய் கூட பேசுகிறான் அப்படிங்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு, மேபி இவனுக்கும் அந்த பேய்க்கும் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. வாவ், அருமை. நம்ம வந்து அதுக்குள்ளே 8 காயின் பேக் எடுத்துட்டோம் 12க்கு. இன்னும் 4 காயின் பேக் எடுத்து அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணலாம். எதுவும் இல்லை, இன்னும் ஒரு 4 காயின் பேக் தான் அசால்ட்டாக எடுக்கிறோம். தம்பியரா பயமாக இருக்கடா டே. ஐயோ, இந்த பேய் எனக்கு தெரிஞ்சு கதவுக்குள்ளே இருந்தால் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இது என்ன மேலே ஏதோ போகுது, இது என்ன வராது. அருமை. இங்கே வந்தீங்கன்னா ஒரு காயின் 2 காயின் பேக் இருக்குது, 10 எடுத்துட்டோம். அருமை. இன்னும் 2 எடுத்தோன்னா நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த இப்போ கூட பார்த்தீங்களா ஏதோ கேட்குறியா, அப்புறம் அதுவும் சொல்லுது. கீழே வந்து எழுத்து மாதிரி வருது எனக்கு. இந்த பேய் இப்போ எங்கே இருக்குன்னு வேறு தெரில. அது எந்த ஃப்ளோருன்னு நான் சரியாக கவனிக்கல. அந்த பேய் இருந்தது. சரி, அது எந்த ஃப்ளோராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு போவோம். பயமாக இருக்குல்ல அப்புறம். இல்லை போவோமா, வேறு எங்கேயோ போகுதுன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. நம்மள்ட்ட இன்னும் 3 கண்ணு தான் இருக்குது. அதை வேறு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, உஷாராக இருக்கும். சரி, தைரியத்தை எவ்வளோ வச்சு போய் பார்ப்போமா. போவோம். என்ன பண்ணிடுவோம் இந்த பேய். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நான் இன்னும் பேயை பார்க்கல. சரி, போய் பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பேய், இதை பார்த்து பயப்படுவோம் நம்ம. மூச்சு வாங்குறான். எனக்கு வேறு பயமாக இருக்குது. வாங்க உள்ளே ஓடிடுவோம். ஒரு மாதிரியா மூச்சு வாங்குறியான். அதாவது இந்த கேரக்டரு. ஆஹா, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா என்ன. இது எனக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, பேயை பார்க்குற ஆப்ஷன் இருந்தாலும் அது எங்கே வருதுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது எந்த இடம் எந்த ஃப்ளோர்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ தான் இந்த கேமுக்கு நான் வந்திருக்கேன், அதனால தான். படிக்கட்டில் போகிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேய் ஏதோ கேட்டதுக்கு இவன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா, உன் வேலையை பார்த்துட்டு இருக்கா. யாரா போய் பேய் கூட கம்யூனிகேஷன் பண்ணுவா. ஓ, இதுதான் பேயா. இந்த மேலே தெரியுது பாருங்கள் ஒரு ஃபோட்டோ, அதுதான் பேய் போல். இந்த பேய் பார்த்திங்கன்னா வெறும் குடலை வச்சுட்டு தான் இருக்கும். நம்மளோட வீடியோவில் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் இந்த பேயை. அடுத்து நம்ம சாப்டர் 2 ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கமெண்ட்டு, ப்ரோ பிடிச்சிருக்கு ப்ரோ, அடுத்து சாப்டர் 2 ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னீங்கன்னா அன்னே ட்ரை பண்ணிடுவேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நாள் தைரியத்தை வர வச்சு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருக்குது. சரி, நம்ம அப்படியே வேறு ஏதாவது ரூமுக்கு போவோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 2 காயின் தேவைப்படுது. இதை எடுத்துகிட்டோன்னா எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் கைஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 கிடச்சிருச்சு, இன்னும் 1 தான். மொத்தம் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ 11 காயின் பேக் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு காயின் பேக் எடுத்துகிட்டா நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். சரி, இந்த இடத்துல காயின் பேக்லாம் இருக்கிற மாதிரி அடையாளமே இல்லை. நம்ம வந்து வந்த வழியாகவே போயிடுவோம்.
என்னடா இது? என்ன கைஸ் ஃபோட்டோலாம் ஏதோ வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம ஏதாவது திருப்பி போடுவோம். என்னது சீம்ஸ் கான்சர்ட்டு புரியல. என்னடா இது கீழே மெசேஜ் இருந்துச்சு, பயமாக இருக்குடா. ஏதாவது பண்ணிடாதீங்கடா. நம்ம இந்த டோர் வழியாக போயிடுவோமா? அங்கே ஒரு கண் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து திரும்ப உள்ளே உட்காந்து போய் பயமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். முதல்ல இப்போ அந்த பேய் எங்கே இருக்குது? இது படிக்கட்டில் தான் இருக்கா? படிக்கட்டு முதல் எங்கே இருந்துச்சு? ஆனால் இந்த பேய் நம்ம கிட்டே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது காட்டணும். ஆஹா அருமை, 12 காயின் பேக்கும் எடுத்தாச்சு. சரி நம்ம அப்படியே எஸ்கேப் பண்ணுவோம். இனி நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் அசால்ட்டாக எடுத்துக்கலாம் எதுனாலும். என்னடா இது? இப்போ பேய் இருந்தால் கூட ஓட முடியாது போலயே. இந்த ரூமுக்கு வந்துட்டுருக்கேன். எங்கடா படிக்கட்டு இருக்குது? நான் வேறு ஃப்ளோருக்கு போகணும்டா, கீழ் ஃப்ளோருக்கு. படிக்கட்டு வேறு யாரையோ படிக்கட்டு. இந்தா இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த ஃப்ளோரில் தான் நான் எக்ஸிட் டோர் பார்த்தேன். இந்தா இருக்குது பாருங்கள், இந்த மினுக்கு பார்த்தீங்களா, இதுதான். அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். ஓ நோ, இது அவளா? அவளை நான் பார்த்தேண்ணா, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது அவள் தான்னு. ஆனால் இந்த பிளேஸ் அபண்டன்ட் ஆகிறதுக்கு நல்ல பிளேஸ் தான். ஆனால் நான் ஏன் அவளை பார்த்தேன்? ஏன் அவள் என்னைய பார்த்தா? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஷேடோக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். எதுக்காக அப்படி சொல்கிறான்னு தெரில. சரி கைஸ், அடுத்த ஒரு நாள் எப்படி சொல்லிக்கிறேன். பாய்.